4-5 வருஷம் ஒரு எக்ஸாம் முடிஞ்சோடனே, தேர்வு முடிஞ்சோடனே நம்ம ஒரு படிப்பை படிச்சுட்டு ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு குவாலிஃபிகேஷன் எடுத்துட்டு கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ண திரும்பி பார்த்தா நம்ம நிறைய விஷயத்தை இழந்திருப்பதை அவங்க நினைப்பாங்க. பணத்தின் அடிப்படையில் படிப்பு இருக்கக்கூடாது, விருப்பத்தின் அடிப்படையில் இருக்கணும். ஓகே, தனக்கு என்ன ஊக்கம் இருக்கு, தான் எதை நோக்கி போறோம், அதாவது தான் என்ன செய்யணும், அதாவது மற்றவங்களுக்கு பிடித்த நமக்கு பிடிக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. படிப்பை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பிடிக்கணும், அவங்களுக்கு ஒரு உள்ளார்ந்த ஆர்வம் இருக்கணும். ஒரு பக்கமா அவங்களை நம்ம அனுப்பிச்சிட முடியாது, அது யாருக்கு அந்த உரிமை இல்லை அந்த மாணவனுக்கு. ஆனால் அந்த மாணவனுக்கு என்ன செய்யணுங்கிறத நம்ம சொல்லிக் கொடுக்கணும். முதல்ல தேர்வு எழுதணும், தேர்வுல நிறைய மதிப்பெண் வாங்கணும். அதுக்கு என்ன செய்யணும்னா திட்டமிடல். இவ்வளவு நாட்கள் இருக்கிறது, இவ்வளவு பாடங்கள் இருக்கு, இந்த பாடங்களை நம்ம எந்த அளவுக்கு தயாரா இருக்கோம், எது நமக்கு புரியலை, எது நமக்கு தெளிவாக இல்லை, எதுல நமக்கு அச்சம் இருக்குங்கிறத முதல்ல திட்டமிடணும். அதாவது இந்த தேர்வு என்பது ஒரு பெரிய வேலையே அல்ல, அது ஒரு டெக்னிக். சரியான முறை அணுகுனா எல்லாராலையும் மதிப்பெண் எடுக்க முடியும். திரும்ப திரும்ப நான் சொல்றேன், எந்த தொழிலா இருந்தாலும் அடிப்படையில கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா எந்த தொழிலுக்குமே பணம் ஒரு பை ப்ராடக்ட், உபரியா வரக்கூடியது. அந்த தொழில் சரியாக இருந்தால், அந்த படிப்பு சரியாக இருந்தால், அந்த முனைப்பு சரியாக இருந்தால், அந்த உழைப்பு சரியாக இருந்தால் பணம் தானா வரும். அதே மாதிரி ஒரு மாணவன் ரொம்ப குறைவான மார்க் வாங்குறான், தோல்வி அடைஞ்சான்னா அவனை நம்ம உதாசீனப்படுத்தக்கூடாது. என்ன காரணத்தினால்? அதாவது யார் அறிவுடையவன் அறிவற்றவன் என்பது இல்லை, எல்லோருமே அறிவுடையவர்கள். சூழ்நிலை தான் அதை மாற்றுகிறது. இந்த இடத்துல பேரண்ட்ஸ் நம்ம கவனமா அதை கையாளணும். வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் கல்வியாளர் ராஜராஜன் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். +2 படிக்கக்கூடிய நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் +2க்கு பிறகு என்ன படிக்கலாம் அப்படின்னு இப்போவே பிளான் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ நவம்பர் டிசம்பரில் அவங்க பிளான் பண்ணால் தான் அது மார்ச்சில் ஏப்ரலில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ பேரண்ட்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இப்போவே நம்ம டிப்ஸ் கொடுத்தா தான் அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ +2க்கு பிறகு என்ன படிக்கலாம், என்ன மாதிரியான கோர்சஸை பேரண்ட்ஸும் சரி ஸ்டூடெண்ட்ஸும் சரி எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு டிப்ஸ் கொடுத்துருங்க சார். வணக்கம். இந்தியா தமிழ் இந்த ஊடகத்தை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சி மிக ஒரு நல்ல நிகழ்ச்சியாக இந்தியா தமிழ் நடத்துகிறது. அதாவது மாணவர்களுக்கான நிகழ்ச்சி, பெற்றோர்களுக்கான ஒரு அறிவுறுத்தல். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போது நான் ஒரு சாதாரணமாக உங்களுக்கு சொல்கிறேன். இது நவம்பரில் ஆச்சு, டிசம்பர் இருக்குது, ஜான்வரி இருக்குது, பிப்ரவரி மிட்ல உங்களுக்கு தேர்வுகள் ஆரம்பிச்சிடும். அதுக்கு முன்னாடி ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அது எல்லாமே நடக்குங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 70 நாள் 75 நாளில் நம்ம இதை பேசிகிட்டு இருக்கோம். அதாவது இப்போது 10th இப்போது தமிழ்நாட்டில் சிபிஎஸ்சி சிலபஸ் இருக்குது, மாநில அரசாங்கத்தினுடைய ஸ்டேட் போர்ட் சிலபஸ் இருக்குது, ஐசிஎஸ்சி ஐஎஸ்சி இருக்குது, இன்டர்நேஷ்னல் சிலபஸ் ஐஜிசி. இவங்க எல்லாமே நம்ம பிள்ளைங்க தான் தேர்வுகளை சந்திக்கிறாங்க. முக்கியமாக தேர்வுன்னு பார்க்கும்போது 10th ஸ்டாண்டர்டோட போர்டு எக்ஸாம், 12th ஸ்டாண்டர்டோட போர்டு எக்ஸாம், இதைத்தான் நம்ம கருத்தில் எடுத்துக்கிறோம். இப்போ இவங்க ஒரு மாதிரி ஒரு நர்வஸில் இருப்பாங்க பசங்க. அதாவது எல்லாருக்குமே 10th படிக்கிறவங்களுக்கு நம்ம நல்ல மார்க் எடுத்தால் தான் நமக்கு தேவையான ஒரு குரூப் கிடைக்கும், தேவையான குரூப் எடுத்து படிக்கலாம், எதிர்காலத்தில் ஒரு நல்ல வேலைக்கு போகலான்னு நினைப்பாங்க. 12th படிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போவே பலவிதமான தேர்வுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்ளிகேஷன்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஐஐடி லைக் பின்னாடி நீட் வரும், இப்போ இந்த ஃபேஷன் டெக்னாலஜி நிஃப்ட், இந்த மாதிரி யூசிஇடி, என்ஐடி, இந்த மாதிரி டிஃபென்ஸ், என்டிஏ சொல்லிகிட்டே போவேன். அது ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது, அதுக்கெல்லாம் அப்ளை பண்ணணும். இதற்கிடையில் வரப்போகிற அந்த தேர்வை, ஆண்டு தேர்வை நல்லா எழுதணும், நிறைய மதிப்பெண் வரணுங்கிற எதிர்பார்ப்பு பெற்றோர்களுக்கு இருக்குது, பிள்ளைகளுக்கு மாணவர்களுக்கு இருக்குது. ஆனால் இப்போது இப்படி யோசிக்கலாம். நிறைய மாணவர்கள் நிறைய படிச்சுட்டு அதை ரிவிஷன் பண்ணி தேர்வு வருமாங்கிற ஆசையில் தேர்வு எழுதணுங்கிற வேகத்தோடு இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஏதோ ஒரு காரணத்தினால 2 கட்டானா படிக்காமல் குழப்ப நிலையில் உள்ள பிள்ளைகளும் இருக்கிறாங்க. படிக்காமலே இருக்கிற பிள்ளைங்க இருக்கட்டும். ஆனால் ஒரே ஒரு செய்தி, அதாவது எத்தனை நாள் இருக்கிறது என்பது முக்கியம் இல்லை, அந்த நாளில் என்ன திட்டம் எடுக்கிறோங்கிறது தான் முக்கியம். பிளானிங் எக்ஸிக்யூஷன். ஒரு குழப்பம் எப்போதுமே இந்த நவம்பர் டிசம்பர்ல இருக்கும். அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பெற்றோர்கள் ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்குறாங்க. அவங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்க பிள்ளைகளை உன்னிப்பாக கவனிச்சிருக்காங்கிறது நம்ம யோசிக்கணும். ஆனால் லைஃப்ல ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் ஒவ்வொரு பேரண்ட்ஸும் தன்னுடைய குழந்தைங்க விஷயத்துல இப்போ எடுக்கக்கூடிய அந்த முடிவு தான்
அவங்களுடைய லைஃப் லாங் வரைக்கும் அவங்கள டிராவல் பண்ணி கூட்டிட்டு போகும் சக்சஸ்ஃபுல்லா. இந்தியாவோட கல்வி திட்டத்தை பொறுத்த வரைக்கும் 10th ஒரு திருப்பு முனை டேர்னிங் பாயிண்ட், 12th ஒரு பெரிய திருப்பு முனை. அதாவது ஒரு 4-5 வருஷம் ஒரு எக்ஸாம் முடிஞ்ச உடனே, தேர்வு முடிஞ்ச உடனே நம்ம ஒரு படிப்பை படிச்சுட்டு ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு குவாலிஃபிகேஷன் எடுத்துட்டு கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணி திரும்பி பார்த்தா நம்ம நிறைய விஷயத்தை இழந்திருப்பதை அவங்க நினைப்பாங்க. அதனால இந்த 12th வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டேர்னிங் பாயிண்ட், திருப்பு முனை. பிற்காலத்தில் வாழ்க்கையில் நம்மளுடைய முழு வாழ்க்கையிலும் என்ன சாதிக்க போகிறோம், எப்படி சாதிக்க போகிறோம், எந்த மாதிரியான துறை எடுக்க போகிறோம், எந்த துறையில், அதாவது அதை நம்ம வந்து இப்படி யோசிக்க வேண்டாம். என்ன படித்தா என்ன சம்பளம் கிடைக்கும், எவ்வளோ ரூபாய் கிடைக்கிறது யோசிக்கவே வேண்டாம். அந்த மணிங்கிறது ஒரு பை ப்ராடக்ட். நம்ம செய்கிற வேலையை சரியாக செஞ்சால் அந்த பணம் வந்துடும். அதை பற்றியே நம்ம பேசலை இப்போ. ஆனால் தன்னுடைய எதிர்காலத்தில் நிறைவாக நமக்கு பிடித்த ஒரு வேலையை செய்யணும்னா அந்த 12th நல்லா பண்ணுங்கிறது இருக்குது. இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் 2 கேட்டகரியாக இருக்காங்க. ஒன்று பிடிச்ச வேலை செய்யுது, இன்னொன்று வந்து என்ன படித்தா எவ்வளோ சம்பாதிக்க முடியும் அப்படின்னு 2 விதமான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அப்போ 2 விதமான விஷயத்தையும் நம்ம முன் வச்சிடலாம். என்ன வேணாலும் கிடைக்கும். அதாவது என்ன வேணாலும் கிடைக்கணும், என்ன நினைக்கிறோமோ, மனசுக்குள் ஆழ் மனதில் என்ன சிந்தனை இருக்கோ அதை சாதிச்சிடலாம். அதில் வந்து மாற்றுக்கிறது இந்த கோர்ஸ் படிச்சா மாசம் எவ்வளவு தூரம் சம்பாதிக்க முடியும். ஒன்று, அந்த பணத்தின் அடிப்படையில் படிப்பு இருக்கக்கூடாது, விருப்பத்தின் அடிப்படையில் இருக்கணும். ஓகே, தனக்கு என்ன ஊக்கம் இருக்கு, தான் எதை நோக்கி போகிறோம், அதாவது தான் என்ன செய்யணும். அதாவது மற்றவங்களுக்கு பிடித்த நமக்கு பிடிக்கணுன்ற அவசியமே கிடையாது. படிப்பை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பிடிக்கணும், அவங்களுக்கு ஒரு உள்ளார்ந்த ஆர்வம் இருக்கணும். ஒரு பக்கமாக அவங்கள நம்ம அனுப்பிச்சிட முடியாது, அது யாருக்கும் அந்த உரிமை இல்லை அந்த மாணவனுக்கு. ஆனால் அந்த மாணவனுக்கு என்ன செய்யணுங்கிறது நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஓகே, ஏன்னா இந்த வயசுல நமக்கு தெரியறதுக்கான வாய்ப்பே இல்லை. அந்த கேரியர் கைடன்ஸ் சொல்லக்கூடிய இந்த வாய்ப்பே அவங்களுக்கு கிடையாது, அவங்களுக்கு தெரியாது. இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சது ஒரு பெற்றோரை கேட்டால் அவங்க ஆசைக்கு அடிப்படையில் 2 சொல்லுவாங்க, 3 சொல்லுவாங்க, 4 சொல்லுவாங்க கேரியர். என்ன கேட்டால் நான் 400 சொல்வேன். அவ்வளவு நிறைய இருக்கு. அதை வந்து அவங்க எடுத்து சொல்லி அது ஒவ்வொன்றும் என்ன செய்யும், ஒவ்வொன்றுக்கு என்ன வேணும், அது என்ன எதிர்காலத்தை ஏற்படுத்தும் சொல்லி அந்த மாணவர்களுக்கு கல்வியாளர்களும் பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் பெற்றோர்களும் எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் அவங்களுக்கு புரியும் நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி. அதுக்கு முன்னாடி வந்து ஏதோ ஒரு கண்டதே காட்சி கொண்டதே கோலங்கிற மாதிரி அவங்க எடுக்க விட்டுறக்கூடாது. அவங்களை அறிவுறுத்தி தெரிய வைக்கணும். இப்போ முதல்ல தேர்வு எழுதணும், தேர்வில் நிறைய மதிப்பெண் வாங்கணும். அதுக்கு என்ன செய்யணும்னா திட்டமிடல். இவ்வளவு நாட்கள் இருக்கிறது, இவ்வளவு பாடங்கள் இருக்கு, இந்த பாடங்களை நம்ம எந்த அளவுக்கு தயாராக இருக்கோம், எது நமக்கு புரியலை, எது நமக்கு தெளிவாக இல்லை, எதில் வந்து நமக்கு அச்சம் இருக்குங்கிறத முதல்ல திட்டமிடணும். முதல்ல முழுமையாக ஒரு முறையாவது அனைத்து பாடங்களையும் படித்து முடிக்க வேண்டும், எழுதி பார்க்க வேண்டும். இவ்வளவு நாள் செய்யவில்லையாலும் பரவாயில்ல, அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நேற்று நடந்ததுங்கிறது நமக்கு தேவையில்லாத ஒன்று. இந்த நிமிஷத்துல இந்த நொடியிலிருந்து என்ன செய்யணும்னு யோசிக்கணும். அதுக்கு அவங்க திட்டமிட்டுருவாங்களா, அவங்களுக்கு பயம் மட்டும் தான் மிச்சமாக இருக்கும், நர்வஸ்னஸ் தான் மிச்சமாக இருக்கும். இது ஆசிரியர்களுடைய வேலை, பெற்றோர்களுடைய வேலை. அவங்க கூட உட்காந்து அவங்களுக்கு திட்டமிட்டு என்ன பண்ணியிருக்கு, இது வரைக்கும் என்ன நடந்திருக்கு, எது புரியும் புரியாதுன்னு ஒரு சார்ட், ஒரு பிளானிங் சார்ட், ஒரு ஒர்க் இன் ப்ரோக்ரஸ், தட் இஸ் ஒரு பிளானிங் ஷெடியூல் போட்டு கொடுத்து அவங்க கூட இருக்கணும். முக்கியமாக ஒரு தைரியம் கொடுக்கணும். ஏன்னா இந்த வயசுல அவங்களா புரிஞ்சுப்பாங்க, அவங்களா செஞ்சிருவாங்க, அவங்களா படிச்சிருவாங்கன்னு எதிர்பார்க்கறது கூட ஒரு தவறு. அவங்க மேலே குறை சொல்றது, பள்ளிக்கூடங்கள் மாணவர்கள் மேலே குறை சொல்வதும், ஆசிரியர்கள் மாணவர்கள் மேலே குறை சொல்வதும், பெற்றோர்கள் நான் எல்லாம் செஞ்சேன் இவன் எனக்கு திரும்பி செய்யலைங்கிற சொல்றதெல்லாம் தவறு. நம்ம கூட இருக்கணும், எக்ஸிக்யூட் பண்ணி கொஞ்சம் டிராவல் பண்ணி கொண்டு விட்டோம்னா அவங்க செய்வாங்க. ஆக திட்டமிடல் ரொம்ப முக்கியம். அதே போல பல பாடங்கள் பள்ளிக்கூடத்தில் நடத்தியும் இவங்க கவனிக்காமல் இருந்தோ அல்லது சரியாக சொல்லிக் கொடுக்க முடியாமல் இருந்தோ ஏதோ ஒரு புரியாமல் இருந்தால் உடனே அதற்கு ஏற்பாடு செய்து தக்க வல்லுநர்களை அணுகி அந்த பாடங்களை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அதை தெளிவுபடுத்தி கொண்டு அதனுடைய பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். அது நிதானம் வேணும், திட்டமிடல் வேண்டும், அச்சம் இருக்கக்கூடாது, காம்ப்ளெக்ஸ் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கக்கூடாது, சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கக்கூடாது. அதாவது இந்த தேர்வு என்பது ஒரு பெரிய வேலையே அல்ல, அது ஒரு டெக்னிக். சரியான முறை அணுகுனா எல்லாராலையும் மதிப்பெண் எடுக்க முடியும். அதாவது பயந்து விட்டுறக்கூடாது. ஆக இந்த பெற்றோர்கள் பிள்ளைகள் கூட அவசியம் இருக்கணும், இருந்த திட்டமிடலை தான். அல்லது பெற்றோர்கள் சார்பாக மென்டர்ஸ், அவங்களுக்கு ஒவ்வொருத்தரும் மென்டர்ஸ் இருப்பாங்க, பயிற்சிக்கு அனுப்புவாங்க, பயிற்சி வகுப்பு அனுப்புவாங்க, ட்ரைனிங்க்கு அனுப்புவாங்க. அந்த மென்டர்ஸ் அவங்க கூட இருக்கணும். அதை ஷெட்யூல் போட்டு அவங்களுக்கு ஒரு திட்டமிட்டு இன்னைக்கு இதை செய்யணும், நாளைக்கு இதை செய்யணும், இது உனக்கு தெரியுமா தெரியாதா, தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்கிற மாதிரி ஒரு வழிநடத்தல் இருக்க வேண்டும். ஓகே, அப்போ என்ன மாதிரியான கோர்சஸை என்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி சூஸ் பண்ணுறது? அதாவது நான் ஆக்சுவலாக வந்து இந்த கோர்சஸை வந்து என்ட்ரன்ஸ் டு என்ட்ரன்ஸ் சொல்லுவேன். ஓகே, என்ட்ரன்ஸ் டு என்ட்ரன்சஸ்னா என்ன அர்த்தம்னா இந்த நுழைவுத் தேர்வுக்கு நுழைவாயின்னு சொல்லி முதல்ல அவங்களுக்கு நம்ம தெரிய வைக்க வேண்டியது 12th வச்சுக்குவோம். இப்போ 10th பொறுத்த வரைக்கும் என்ன குரூப் எடுக்கணுங்கிறது. ஆமாம் சார். சயின்ஸ் பேஸ்ட் எடுக்கிறதா, மேத்ஸ் எடுக்கிறதா, அல்ல கம்ப்யூட்டர் இருக்கணுமா, பயாலஜி இருக்கணுமா, வேற சப்ஜெக்ட் இருக்கணுமாங்கிறத தேர்வு செய்ய வேண்டியது 10th அப்புறம் உள்ள நிலைமை. 12th அப்புறம் இன்னும் ஒரு விஷயம், 12th அப்புறம் நிலைமை என்னன்னா அவங்க ஏற்கனவே குரூப் எடுத்துட்டாங்க.
ஸோ இப்போ மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி நிற்கும். மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கும். மேத்ஸ், எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கௌண்ட்ஸ் இருக்கும். மேத்ஸ் இல்லாமல் இருக்கும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி இருக்கும். இது இல்லாமல் காமர்ஸ் பேஸ்டு இருக்கும். இவங்களுக்கெல்லாம் வந்து என்ன ரெண்டாக பிரிச்சுக்கணும். முதல்ல வந்து மதிப்பெண்கள், தமிழ்நாட்டினுடைய 12th எக்ஸாமில் அவங்க எடுக்கக்கூடிய மதிப்பெண்களை சார்ந்து என்ன கோர்ஸ் இருக்குது, வெறும் மதிப்பெண் கட் ஆஃப்னு சொல்லுவோம். இப்போ தமிழ்நாடுக்கு ஒரு இன்ஜினியரிங் பார்த்தா மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியோட கட் ஆஃப். அந்த 3 மதிப்பெண்களை 200 ஆக்கி 200க்கு எவ்வளவு எடுத்தாங்கிற அடிப்படையில் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே உறுப்பு கல்லூரிகள், அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய 500 கிட்ட கல்லூரிகளுக்கு இடம் கிடைப்பதற்கு இந்த மதிப்பெண் தான் வரும். அதுவே ஐஐடிக்கு போகணும்னு நினச்சா, இந்தியன் இன்ஸ்டியூட் டெக்னாலஜின்னு போகணும், 2 தேர்வு அங்கே எழுதியாகணும். ஜேஇ மெயின்கிற தேர்வையும் ஜேஇ அட்வான்ஸ்கிற தேர்வையும் எழுதியாகணும். அதில் வந்து ஆர்கிடெக்சர்னா அதுக்கு ஒரு தனியாக ஒரு தேர்வு எழுதியாகணும். ஸோ அவங்க அந்த மாதிரி தேர்வு செய்யும்போது இப்போ அவங்க விண்ணப்பிக்கணும். அவங்க அதுக்கு விண்ணப்பிச்சு அதுக்கு இதுவே அப்ளை பண்ணணும். ஓகே, இப்போ அப்ளை பண்ணணும். ஸோ அப்படி அப்ளை பண்ணும்போது அதுக்கு நம்ம தயாராக இருக்கோமா, அந்த தேர்வுக்கான பயிற்சி எடுத்திருக்கோம். +2 படிக்கிறவங்க இப்போ எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே இப்பயே எடுக்கணும். அதுக்கு முன்னாடி அந்த தேர்வுக்கு முன்னாடி ஒரு தேர்வு வந்துடும். அதுக்கப்புறம் இன்னொரு தேர்வு வரும். அது வந்து விச்செவர் இஸ் ஹையர். இந்த 2 தேர்வில் எது அதிக மதிப்பெண் பார்ப்பாங்க. நான் சொல்கிறது வந்து ஐஐடியோட தேர்வு, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐஐடியில். அதில் மிக குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஜேஇ மெயின் அப்படிங்கிற தேர்வு எழுதுகிறாங்க. அதுக்கப்புறம் அதில் தேர்ச்சி பெற்றவங்க அட்வான்ஸ் போவாங்க. அட்வான்ஸில் அவங்க தேர்ச்சி பெற்றுட்டாங்கன்னா, அந்த ரேங்க் லிஸ்ட்டில் வந்துட்டாங்கன்னா ஐஐடி போயிடுவாங்க. ஓகே, ஒருவேளை அவங்க வந்து அந்த அட்வான்ஸ் தேர்வில் தேர்ச்சி அடையலைன்னு வைங்க, ஜேஇ மெயினில் ரேங்க் எடுத்திருந்தா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிக்கு போகலாம். என்ஐடின்னு சொல்லக்கூடிய நேஷனல் இன்ஸ்டியூட் டெக்னாலஜிக்கு போகலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் சென்ட்ரலி ஃபண்டட் இன்ஸ்டியூஷன், அதாவது இந்த ஜேஇ மதிப்பெண்களை கருதக்கூடிய கல்லூரிகளுக்கு போகலாம். இதை தெரிஞ்சுக்கணும். அப்ளை பண்ணல, அப்ளை பண்ண தானே எக்ஸாம் எழுத முடியும். இது ஒரு விதம். இன்னொரு விதம் தமிழ்நாடு இருக்கக்கூடிய கல்லூரிகள். அப்போ நம்ம தமிழ்நாடுடைய பொறியியல் கல்லூரி அண்ணா பல்கலைக்கழகம், அரசாங்கத்தினுடைய கல்லூரி. அந்த அண்ணா கல்லூரியினுடைய கேம்பஸ்குள்ள இருக்கக்கூடிய கோர்சஸ், அதனுடைய கான்ஸ்டிடியூவன்ட் உறுப்பு கல்லூரிகள், அதற்கு பின்னால் அதனுடைய அங்கீகாரம் பெற்ற தனியார் கல்லூரிகள். இதுக்கு எல்லாத்துக்குமே சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங் அரசு நடத்துது, ஆன்லைன் நடத்துது. அதன் வழியாக போகணும். இது இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும். ஒருவேளை அவங்க வந்து மெடிக்கல் எக்ஸாம் நோக்கி போகிறாங்கன்னா நீட் எக்ஸாம், அதுக்கான அறிவிப்பு வரும், அதை அப்ளை பண்ணணும், அதுக்கு பயிற்சி எடுத்து அதுக்கு படித்து மெடிக்கல் போகலாம். இது வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இதை நான் பொறியியல் இன்ஜினியரிங் பற்றி சொல்கிறேன். ஒருவேளை வந்து இவங்க இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லாமல் மெடிக்கல் போகணுன்னா நிறைய பேராமெடிக்கல் கோர்சஸ் இருக்குது. ஃபிசியோதெரபி, நர்சிங், அதே மாதிரி வந்து ஆக்குபேஷனல் தெரப்பி, இந்த மாதிரி கோர்சஸ் நிறையா இருக்குது. இந்த மாதிரி ஒரு நிறைய கோர்சஸ் இருக்குது. அந்த கோர்ஸ்க்கு வந்து மதிப்பெண் அடிப்படையில் தான். இந்த மெடிக்கல் கோர்ஸில் வந்து பிஎன்ஒய்எஸ்னு ஒன்று இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மெடிக்கல் கோர்ஸில் எம்பிபிஎஸ், பிடிஎஸ் நீட் எக்ஸாம், ஆயுர்வேதிக் பிஏஎம்எஸ் நீட் எக்ஸாம், பிஎஸ்எம்எஸ் சித்தா நீட் எக்ஸாம், ஹோமியோபதி நீட் எக்ஸாம், யுனானி நீட் எக்ஸாம். ஆனால் நேச்சுரோபதி அண்ட் யோஜிக் சயின்ஸ் மார்க் தான். நீட் எக்ஸாம் கீழே அது வரல. பிபிஎஸ்சி அது கீழே வரல. வெட்டினரி சயின்ஸ் அது கீழே வரல. இதெல்லாம் அந்த வெரைட்டி. அக்ரிகல்ச்சரல் மார்க் பேஸ்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தமிழ்நாட்டில். ஆல் இண்டியாவில் போனால் அதுக்கு ஒரு தேர்வு இருக்குது, ஐகார்னு சொல்லிட்டு, இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் கோல். இதை தாண்டி அந்த மேத்ஸ், பிஸ்னஸ் மேத்ஸ், எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கௌண்ட்ஸ் படிக்கக்கூடிய பிள்ளைங்க பிகாம் போவாங்க, பிபிஏ போவாங்க. அவங்க சிஏ ஃபவுண்டேஷன் எழுதணும், சிஏ கோர்ஸ், காஸ்டிங் கோர்ஸு, கம்பெனி செக்ரட்டரி கோர்ஸு, இன்சூரன்ஸ் அண்ட் ஆக்சுவரி, இந்த மாதிரி கோர்ஸை நோக்கி போவாங்க. இதெல்லாம் கூட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நிஃப்ட் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி, அதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்ளை பண்ணணும். யூசிஇடி, அதாவது எகைன் டிசைனிங் கோர்ஸ், ஐஐடியில் டிசைனிங். ஐஐடிங்கிறது இன்ஜினியரிங் மட்டும் இல்லை, ஐஐடியில் டிசைனிங், அதுக்கு என்ட்ரன்ஸ் எழுதணும். இன்னொன்று நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிசைனிங், அதுக்கு என்ட்ரன்ஸ் எழுதணும். இதுக்கெல்லாம் அப்ளை பண்ணணும். இல்லை நான் டைரெக்டாக வந்து டிஃபென்ஸில் சேர்ந்து ஆஃபீஸராக போகிறேன், டிஃபென்ஸில் ஆஃபீஸர் ஆகிட்டு டைரெக்டாக வேலைக்கு போயிடுவேன். இருக்குது நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி, என்டிஏல 3, ஒன்று ஆர்மி, இன்னொன்று ஏர்ஃபோர்ஸ், இன்னொன்று நேவி. ஆர்மிக்கான காலேஜ் டேரோடு, நேவிக்கான காலேஜ் எடில்மலா, இது வந்து ஹைதராபாத். இந்த 3 இன்ஸ்டியூஷன் பைலட் உட்பட இது கவர்மெண்ட் நடத்தக்கூடிய எக்ஸாம். இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் ஜஸ்ட் 100 ரூபாய் தான். என்டிஏ அதுக்கு வந்து எப்படின்னா ஒரு ரிட்டன் டெஸ்ட் எழுதணும். ரிட்டன் டெஸ்ட் எழுதி பாஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூ, அந்த இன்டர்வியூக்கு பேர் எஸ்எஸ்பி இன்டர்வியூன்னு, சர்வீஸ் செலெக்ஷன் போர்டு இன்டர்வியூன்னு. இந்த சர்வீஸ் செலெக்ஷன் போர்டு இன்டர்வியூக்கு போனால் ஒரு 5 நாள் இன்டர்வியூ.
இல்லை செலக்ட் ஆகிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க அந்த ரெஸ்பெக்டிவ் காலேஜுக்கு போயிடுவாங்க. கோர்ஸ் கிராஜுவேஷன் கோர்ஸு ப்ளஸ் டிஃபென்ஸ் ட்ரைனிங் முடித்த உடனே ஆர்மின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இம்மீடியட்டாக செகண்ட் லெஃப்டினன்ட், அதுக்கு பேர் ஜேசிஓ, ஜூனியர் கமிஷன் ஆஃபீஸர்ஸ், அந்த ரேங்க்குக்கு உடனே அப்பாயின்மெண்ட். ட்ரைனிங் முடிஞ்சோடனே அப்பாயின்மெண்ட், வேலைலாம் தேட வேண்டாம். அதுக்கப்புறம் அதுலேருந்து அவங்க ப்ரொமோஷன் போவாங்க. செகண்ட் லெஃப்டினன்ட், கேப்டன், மேஜர், லெஃப்டினன்ட் கர்னல், பிரிகேடியர், இப்படி போயிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இதுலையும் இது டிஃபென்ஸு. இப்போ நான் டிசைனிங் சொன்னேன், அக்ரிகல்ச்சரை பற்றி சொல்லிட்டேன். அதே மாதிரி ஃபுட் டெக்னாலஜி, மெரைன், அதுக்கு தனியாக ஐஎம், இந்த மாதிரி இதெல்லாம் தெரிஞ்சு சொல்லிகிட்டே போகலாம். இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து சொல்லிகிட்டே போகலாம். அந்த மாதிரி அதே மாதிரி ஆர்கிடெக்சர் போனால் நேட்டா எக்ஸாம், ஆப்டிடியூட் எக்ஸாம், இதெல்லாம் எழுதி அதுக்கு உங்களை தயார் பண்ணிவிட்டு அந்த தேர்வு எழுதி போகிறது. தென் நமக்கு யூஸ்வலாக இருக்கக்கூடிய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ், ஜஸ்ட் லைக் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸில் பிஎஸ்சி பண்ணுறது, நல்ல கோர்சஸ் அதெல்லாம். அக்வா கல்ச்சர் பண்ணுறது, மெரைன், ஃபிஷிங், அதில் நாட்டிக்கல் சயின்ஸ் அதில் பண்ணுறது, இந்த மாதிரி. அதே மாதிரி விஸ்காம், அதே மாதிரி மியூசிக்ஸ் ரிலேட்டட் கோர்சஸ், ஆக்டிங் கோர்சஸ், இவ்வளவும் இருக்குது. இது அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இதில் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம், ஆல் இண்டியா எக்ஸாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னா அந்த எக்ஸாம் எழுதி போக வேண்டியிருக்கு. ஈவன் பைலட் ஆகிறதுக்கு ஆஃப்டர் 12 அதுக்கு கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் இருக்குது. நான் சொல்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு நியாயமான கட்டணத்தை உள்ள கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனும் சொல்லிகிட்டு இருக்கேன். இவ்வளோ செலவு பண்ணால் இந்த படிப்பு கிடைக்குங்கிற சப்ஜெக்ட்டுக்கே நான் வரல, அதனால் அதை நான் சொல்லவும் மாட்டேன். அதாவது படித்து உழைச்சி அந்த திறமையின் அடிப்படையில் போகணுங்கிறது தான் நிகழ்ச்சியோட நோக்கங்கிறத நீங்கள் பார்க்கக்கூடிய மாணவர்கள் பெற்றோர்கள் புரிஞ்சுக்கணும். இதையெல்லாம் தெளிவுபடுத்தணும். ஆக இந்த திட்டமிடல், அன்றாடம் படிக்கிறது, மற்ற வேலையெல்லாம் கொஞ்சம் தள்ளி போட்டுட்டு ப்ரியாரிட்டி ஸ்டடீஸ் கொடுக்க வேண்டிய நேரம். ஆனால் டென்ஷன் இருக்கக்கூடாது, கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது, முனைந்து படிக்கணும், எழுதி பார்க்கணும். இதுதான் இப்போ முக்கியமான ஒரு செய்தியாக நான் சொல்ல. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஒரு குழப்பம் என்னவா இருக்குன்னா, என்னோட அங்கிள் வந்து இந்த கோர்ஸ் எடுக்க சொன்னாங்க, ஆனால் என்னோட பேரண்ட்ஸ் இந்த கோர்ஸ் எடுக்க சொன்னாங்க, ஆனால் என் ஃப்ரெண்டு இந்த கோர்ஸ் எடுக்கிறாங்க, ஆனால் எனக்கு வேற ஒரு கோர்ஸ் மேலே எனக்கு விருப்பம் இருக்குது, ஆனால் நான் ஒரு முடிவெடுக்க முடியாமல் குழப்பத்தில் இருக்கேன். நான் இப்போ எப்படி நான் டிசைட் பண்ணுறது? என்னோட முடிவை நான் எப்படி எடுக்கிறது? என்னோட +2 பிறகு நான் அடுத்து நான் என்ன பண்ணுறது? எனக்கு ஒன்றுமே புரியலையே, எனக்கு ஏதாவது கவுன்சிலிங் கொடுங்க அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்டோட மனநிலை இருக்குது. அப்படின்னா அப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி நம்ம ப்ரீஃப் பண்ணுறது? அதாவது திறமைங்கிறது ஒரு தனித்துவம். ஒவ்வொருத்துக்குள்ளே வந்து ஒரு பெரிய மேதாவி ஒளிஞ்சிட்ருக்கான். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு பெரிய நாலேஜ் பேஸ் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. இல்லை திறமை உள்ளவங்க, திறமை இல்லாதவங்கலாம் ஒன்றும் கிடையாது. வழி நடத்துறது ரொம்ப முக்கியம். ஆக பியர் ப்ரெஷர்னு சொல்லக்கூடியது, அது ஒருத்தருக்கு சூட் ஆகிறது இன்னொருத்தருக்கு சூட் ஆகாமல் இருக்கலாம். அவங்க பண்ணுறதுனால அப்படி பண்ணுவோம், அவங்க பண்ணி ஜெயிச்சிட்டாங்க நம்ம அப்படி பண்ணுவோங்கிறது வந்து நல்ல கருத்து அல்ல. அதுக்கு தான் அவங்களுக்கு எல்லாருக்குமே கட்டாயமாக தமிழ்நாடு அரசு செஞ்சிட்ருக்கிறத கட்டாயமாக ஒரு கேரியர் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் கொடுக்கணும். எவ்வளவு இருக்குது, இவ்வளவு படிப்புகளை படித்தா இந்த மாதிரி ஆகலாம், இவ்வளவு படிப்புகளை படிக்க நம்ம என்ன செய்யணும், அதுக்கு என்ன திறமையை வளர்த்துக்கணும், அது எந்த வேலையை நமக்கு கொடுக்கும், அந்த வேலை செய்யும்போது அதனுடைய ஆப்டிமிஸ்டிக், பெசிமிஸ்டிக், நேர்மறை எதிர்மறை என்ன, அது தனக்கு சூட் ஆகுமா அப்படின்னு பார்க்கணும். இதுக்கு இன்னும் ஒரு ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா, இது அவங்களால அதை டிசைட் பண்ண முடியலன்னு வருகின்ற பொழுது அவங்களுக்கு அறிவுறுத்திட்டு ஒரு சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் இருக்குது. அந்த சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் அவங்க ஆர்கனைஸ் பண்ணும்போது ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்குது, பலவிதமான டெஸ்ட் இருக்குது. அதில் இது ஒன்று, இந்த டெஸ்ட் இருக்குது. அந்த டெஸ்ட்டை ஆர்கனைஸ் பண்ணும்போது உள் மனது வெளில வரும். அந்த டெஸ்ட்டில் நம்ம எவாலுவேட் பண்ணி பார்க்கும்போது அவங்களோட விருப்பம் இதுவாக இருக்கும், நம்ம கஸ் பண்ணி திரும்ப அந்த கேண்டிடேட்டை கேட்டால் அதுவாக இருக்கும். ஓகே. ஸோ அது கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு கோர்ஸ். சில பேருக்கு வந்து அந்த கோர்ஸ்க்கான மதிப்பெண் இருக்கும், என்ட்ரன்ஸாக பாஸ் பண்ண விருப்பம் இருக்காது. விருப்பம் இல்லாத ஒரு இடத்துல உங்களை போட்டால் அவங்க எந்த படிப்பை படித்தாங்களோ அதுக்கான தொழிலை பண்ணாமல், அதுக்கான சேவையை பண்ணாமல், படிப்புங்கிறது பின்னாடி பங்களிப்பு தானே, சமுதாயத்துலேருந்து என்ன எடுக்கிறோமோ அது சமுதாயத்தில் கொடுக்கணும். இதுதான் ஹியூமன் லைஃப். நம்ம எடுக்கிறோம் கல்வியை சமுதாயத்துக்கு எடுக்கிறோம். நமக்கு செய்கிறவங்க எல்லாருமே சமுதாயத்தினுடைய பிரதிநிதிகள் தானே. ஒரு மாணவன் வளர்றான ஒட்டுமொத்த வளர்ச்சி தானே அது. பள்ளிக்கூட பங்கெடுப்பு, மென்டர்ஸோட பங்கெடுப்பு, ஆசிரியர்களோட பங்கெடுப்பு, பெற்றோரோட பங்கெடுப்பு, அக்கம் பார்த்து எல்லாரோடைய பங்கெடுப்பு சேர்ந்தால் ஒரு மாணவன்கிற ஒரு நல்ல குடிமகன் உருவாக முடியும், நல்ல எண்ணத்தோடு உருவாக முடியும். அந்த மாணவன் வந்து திரும்ப கொடுத்தா அவனுக்கு விளைவில்லாத ஒன்றை செய்யக்கூடாது, அது அவனுக்கு கிடைத்தாலும் கூட. ஆக அந்த பையனுடைய எண்ணம், அந்த குழந்தையுடைய பிள்ளையோட எண்ணம், அவனுடைய ஆழ் மனதில் என்ன இருக்குங்கிறது தெரிந்து தான் நம்ம செய்யணும். அது அவனுக்கு அது தெரியறதுக்கு முன்னாடி அவனுக்கு அதனுடைய அறிவுறுத்தல் இருக்கணும். என்னென்ன படிப்புகள் இருக்கின்றன, உலகளாவே என்ன இருக்குது, எதை செஞ்சால் என்ன கிடைக்கும், அது அவனுக்கு ஏற்புடையதா என்பதை நம்ம வழி நடத்தணும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சில ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரையும் சொல்ல, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸு சினிமாவெல்லாம் பார்த்துட்டு எந்த கோர்ஸ் படித்தா எவ்வளோ தூரம் சம்பாதிக்க முடியுங்கிற ஒரு மைண்ட் செட்டில் அப்படியான ஒரு தேடலில் இருக்காங்களே, அப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது வரைக்கும் வளர்ந்தவங்க, படித்து வளர்ந்தவங்க, சாதிச்சவங்க, அது திரைத்துறையாக இருக்கட்டும்,
அல்லது வந்து விளையாட்டுத்துறையாக இருக்கட்டும், அறிவியல் துறையாக இருக்கட்டும், அல்லது எந்த துறையாக ஈவன் வந்து ஒரு வியாபாரம் வணிகத்துறையாக இருக்கட்டும், பத்திரிகை துறையாக இருக்கட்டும், அதில் ஆர்வம் இருந்தவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. அதாவது சம்பாதிக்கணும்னு நினைச்சு சூஸ் பண்ணக்கூடாது. அதாவது என்ன, நான் திரும்ப திரும்ப நான் சொல்றேன், எந்த தொழிலாக இருந்தாலும் அடிப்படையில் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா எந்த தொழிலுக்குமே பணம் வந்து ஒரு பை ப்ராடக்ட், உபரியாக வரக்கூடியது. அந்த தொழில் சரியாக இருந்தால், அந்த படிப்பு சரியாக இருந்தால், அந்த முனைப்பு சரியாக இருந்தால், அந்த உழைப்பு சரியாக இருந்தால் பணம் தானாக வரப்போகுது. பணத்தை நோக்கின படிப்புங்கிறது அதுதான் அந்த வியாபாரமாக மாறக்கூடிய நிலைமையை கொண்டு வந்து விட்டதுக்கு காரணம் அதுதான். அது ஒரு இடம், அது ஒரு கொஞ்சம் இடம் மாறி தடம் புரண்டு அந்த எஜுகேஷன் ட்ராவல் பண்ணிச்சு. இப்போ அது மாறிட்டு வருதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அறிவுறுத்தல்கள் நிறையா இருக்குது, எடுத்து சொல்கிறாங்க. இப்போ அதாவது நமக்கு இது சரிப்படாது, நம்ம எல்லாம் செய்ய முடியும். நான் இப்போ என்டிஏன்னு சொல்லணும், எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. என்டிஏ பற்றி எத்தனை பேர் தெரிஞ்சு வச்சுருக்கான்னு தெரியாது. அதனால் அந்த வாய்ப்புகளை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது உனக்கு என்ன பிடிக்கும், அதில் என்ன தெரியுது பரவலாக தெரிஞ்சுட்டு அந்த உழைப்பை நம்ம கொடுக்கும்போது பணம் தானாக வந்துடும். பணத்துக்காக படிக்கும்போது அது நிறைய தோல்வியை கொடுக்கும். ஓகே, அதான் ஒருவேளை அது மாறி போகலாம், அல்லது ஒரு நல்ல கொடிமகனை அது உருவாக்காது. +2க்கு பிறகு என்ன படிக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட பெற்றோர்களுக்கு நீங்கள் தான் சொல்ல நினைக்கிறீங்களா? அதாவது நல்ல எல்லா பெற்றோர்களும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவேர்னஸ் உள்ள பெற்றோர்கள் தான். ஆனால் அவங்க ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சூழலின் கெடுக்குப்படியில் இருப்பாங்க, நேரம் கொடுக்க முடியாமல் இருக்கும், அவங்க வேலைக்கு அங்கங்கே ஓடிக்கிட்டு இருப்பாங்க. ஆக அவங்க ஒரு தக்க மென்டரை அணுகணும், ஒரு தக்க இன்ஸ்டியூஷன் அணுகணும், பிள்ளைங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும், அவங்களோட நிலைமையை புரிஞ்சுக்கணும். ஒருவேளை அவங்க நல்ல மதிப்பெண் வாங்கினாங்கன்னா அந்த மதிப்பெண் வாங்குறதுக்கு அவங்க பாராட்டுற அதே நேரத்தில் அந்த மதிப்பெண்ணை வந்து அவங்க எந்த முறையில் வாங்கினாங்கிறத சந்திக்கணும். ஏதோ அப்படியோ படித்து வாங்கிட்டாங்களா, வெறும் மனப்பாடம் பண்ணி வாங்கிட்டாங்களா, அல்லது சிந்திச்சு தான் படித்து தான் வாங்கியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒரு மாணவன் ரொம்ப குறைவான மார்க் வாங்குறான், தோல்வி அடைஞ்சான்னா அவனை வந்து நம்ம உதாசீனப்படுத்தக்கூடாது. என்ன காரணத்தினால, அதாவது யார் அறிவுடையவன் அறிவற்றவன் என்பது இல்லை, எல்லோருமே அறிவுடையவர்கள். சூழ்நிலை தான் அதை மாற்றுக்கிறது. இந்த இடத்துல பேரண்ட்ஸ் ரொம்ப கவனமாக அதை கையாளணும். அதாவது நம்ம இஷ்டத்துக்கு அதை இழுத்து பிடிக்க முடியாது. ஆக அவங்க போக்கில் போய் அவங்களுக்கு என்ன வேணுங்கிறது அனுசரித்து அவங்களுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லி, அவங்களுடைய சிக்கல் என்னன்னு சொல்லி அதை தெளிவுபடுத்தணும். தான் முக்கியம். +2 எக்ஸாமில் ஒரு சராசரியாக ஒரு மார்க் எடுத்ததுக்கு அப்புறமும் ஒரு முடிவுக்கு வர முடியாமல் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கோ அல்லது அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கோ உங்ககிட்ட கூட்டிகிட்டு வந்து கவுன்சிலிங் கேட்டால் நீங்கள் கவுன்சிலிங் கொடுக்க ரெடியாக இருக்கீங்க? உறுதியாக எந்த சூழல் வந்தாலும் சரி. அதாவது வாய்ப்புகள் எல்லோருக்கும் பறந்து விரிந்து கிடக்கின்றன. அந்த வாய்ப்புகளை தேடி போக தான் நம்ம உழைக்கணும். அந்த தேடி போகிறது வழிகாட்டுவது எல்லோருடைய கடமை. உங்கள் ஊடகத்து கடமை கூட அதுதான். எல்லோருடைய கடமையும் அந்த மிக மிக முக்கியமான ஒரு சேவை. அதாவது அவங்களுக்கு வந்து சரியான இடத்துல இருக்கக்கூடிய அறிவுறுத்தல் அவங்களை மிக உயர்ந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறத நிறைய நான் பர்சனலாக பார்த்துருக்கேன். நிறைய என்னுடைய மாணவர்கள் அப்படி வெற்றி அடைஞ்சிருக்காங்க. இதை உச்சத்தை தொட்டு கொண்டிருக்கிறார்கள். அதாவது நான் இப்போ பெயர் சொல்லி சொல்ல முடியாத அளவுக்கு பெரிய இடத்துக்கு நான் சொன்ன அத்தனை துறையிலும் சாதித்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நான் பெருமையாக சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு தாழ்மையான ஒரு கருத்து. ஆனால் அதை நான் வந்து நடைமுறையில் 40 வருஷமாக பார்த்துட்ருக்கேன். 42 வருஷமாக வந்து இந்த ப்ரொஃபஷனல் இருக்கிறதுனால, இந்த டெடிக்கேட்டடாக இருக்கிறதுனால தெளிவாகவே நமக்கு தெரிகிறது. சில மாணவர்கள் பார்த்தீங்கன்னா இது வேண்டாம் அது வேண்டாம் இப்படி ஆகிடும் அப்படின்னு வரும்பொழுது அவங்களுக்கு கொஞ்சம் நம்ம கனியமாக எடுத்து அவங்களுக்கு ஒரு சார்ட் போட்டு அவங்களுக்கு மைண்ட் மேப்பிங் போட்டு அவங்களுக்கு சைக்கோமெட்ரிக்கல் அனலைஸ் பண்ணி அவங்க எடுத்து நம்ம கிளியராக தெளிவாக சொல்லும் பொழுது அது அவங்கள எங்கே கொண்டு நிறுத்துதுன்னா, ஓஹோ இப்படிலாம் இருக்கா, இது வரைக்கும் தெரியலையே, இப்போ செய்கிறேன் அப்படின்னு அப்போ ஆரம்பித்து வெற்றி அடைந்தவங்களாம் இருக்கிறாங்க. அதனால் வந்து அவங்களுடைய உளப்பாங்கை, அவங்களோட உள் உணர்வை புரிந்து கொள்வது மிக முக்கியம். ஏன்னா இப்போ அந்த வெளியில் வந்து பல்விதமான விளம்பரங்கள், பல்விதமான கவர்ச்சியான விளம்பரங்கள், இப்படி பண்ணால் அப்படி ஆயிரும் அப்படிங்கலாம் இருக்கும். அப்படிலாம் இல்லாமல் அறிவுபூர்வமாக சிந்திச்சு எதை அவங்களுக்கு கொடுக்கணுமோ அதை வந்து சரியான முறையில் கொடுக்கறதுங்கிறது மிக மிக இன்றியமையாத ஒன்று என்பதை சொல்ல. +2க்கு பிறகு என்ன படிக்கலாம் அப்படிங்கிற நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய டிப்ஸ், நிறைய ஆலோசனைகள் முன் வச்சுருக்கீங்க. கண்டிப்பாக அது எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.